நம்ம கூட எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயங்க. நம்மளை சுற்றி என்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம எங்கே போனாலும் நம்ம கூடயே வர விஷயம் நம்ம உள்ளேயும் இருக்குது, நம்ம வெளியவும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இருட்டு. இந்த இருட்டு உங்களை சுற்றி வியாபிச்சுட்டு இருக்குது. உங்களுக்குள்ளேயும் இருக்குது, வெளியும் இருக்குது. ஆமாங்க, இந்த இருட்டு எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. ஆனால் இது வரைக்கும் நம்ம அதை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணலை. அது இரவில் மட்டும் இருட்டு கிடையாதுங்க, பகல்லையும் இருட்டு இருக்கு. அந்த இருட்டுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குங்க. இந்த ஷேடோ அப்படின்ற விஷயம் இருட்டு சம்மந்தப்பட்டது தானே. அந்த இருட்டுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. அந்த இருட்டில் மிகப்பெரிய ஞானம் ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் வெயிலில் நடக்கிறீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? உங்கள் நிழல் இருக்குது. அது இருட்டு தானே. அந்த இருட்டு எல்லாவற்றையும் ஊடுருவி நிறைஞ்சிருக்கு. பூமியோட ஒரு பகுதியில் ஒளி விழும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் இருட்டு இருக்கு. ஸோ இந்த நிழல் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இருட்டாக நம்மளுக்கு தெரியுது. நம்ம தினசரி வாழ்க்கையில் இந்த இருட்டை நம்ம கவனிக்கிறது மிக குறைஞ்ச நிலையில் தான் நம்ம கவனிக்கிறோம். நிழலோட அடர்த்தி அதிகமாகும்போது அதை நம்ம இருட்டு அப்படின்னு சொல்கிறோம். இயற்கையாகவே நம்ம நைட்டு தூங்க போகும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி அந்த இருட்டை அனுபவிக்கிறதுக்கு பழகணுங்க. அந்த நிழல் தான் நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போதும் இருக்குது, நம்ம வெளியில் நடக்கும்போது நம்ம கூடையும் இருக்குது. நிறைய பேர் படுக்கும்போது லைட்டு போட்டுட்டு படுக்கிறாங்க. அப்படி படுக்கும்போது அந்த இருட்டுனால் கிடைக்கிற நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்காமையே போகுது. நம்ம உடம்புக்குள்ளேயும் அதே இருட்டு தான் இருக்குது. ஸோ இருட்டுன்றது சும்மா அப்படியே கடந்து போகிற ஒரு விஷயம் கிடையாது. ஒளியை விட பவராக இருக்கிறது இருட்டு தான். நம்ம எல்லாரும் ஒளியிலேயே இருந்து பழகிட்டோம், இருட்டில் வாழ்ந்து பழகல. ஆனால் அத்தனை அழகும் இருட்டில் தான் இருக்கு, அத்தனை அறிவும் இருட்டில் தான் இருக்கு. அந்த இருட்டுன்றது மிகப்பெரிய சக்தி உள்ள ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சக்தியுள்ள ஒரு நிலையில இந்த பிரபஞ்சம் உண்டாகுது இல்லையா. நம்மளுக்கு தெரிஞ்ச அத்தனை நட்சத்திரங்களும் இந்த இருட்டுல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. அப்போ இந்த இருட்டு எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு பார்த்துக்கோங்க. நான் 2 கல் எடுக்கிறேன், அந்த 2 கல்லை எடுத்து உரசுறேன், உரசினோடனே தீப்பொறி வருது. அது ஒரு செகண்டில் போயிடுது இல்லையா. அப்போ வானத்தில் நட்சத்திரத்தை பாருங்க, நம்ம சூரியனை பாருங்க, எந்த அளவுக்கு ஒளியை வெளியிட்டு இருக்கு, எவ்வளோ பெரிய ஆற்றலை வெளியிட்டு இருக்கு. அது எத்தனை வருடங்கள், எத்தனை கோடான கோடி வருடங்கள் அது ஒளியை கண்டினியூஸா வெளியிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய ஆற்றலை கொடுக்கிற ஒரு ஃபோர்ஸ் எதுவா இருக்கும்? அந்த ஸ்பேஸ் தானே. அப்ப ஸ்பேஸ்ல தானே இவ்வளோ ஒரு பொட்டன்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு கல்லை உரசி ஒரு தீப்பொறியை வர வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் கொடுக்குற ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த தீப்பொறி வர்றதுக்கு காரணமா இருக்கு. அப்போ சூரியன் வர்றதுக்கு காரணமா இருக்கிற அந்த ஸ்பேஸ்ல எவ்வளோ பவர் இருந்தா எத்தனையோ கோடி வருடங்கள் ஒளியை வெளியிட்டு இருக்கு சூரியன் அப்படின்னா அந்த இருட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்கும், எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அதுக்கு.